மோஸ்ட்லி என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 18+ ஆவோ 20+ ஆவோ தான் இருப்பீங்க. ஏன்னா நான் அந்த ஆப்ஷன் கொடுத்து தான் என்னோட வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 18+ இருந்தாலும் சரி 20+ இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த 3 ஸ்கில்லை பற்றின பேசிக் நாலேஜாவது உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையில் உங்களால் ஈஸியாக சர்வேல் ஆக முடியும். அந்த 3 ஸ்கில் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கில் நம்பர் 1 செல்ஃப் இம்பார்ட்டன்ட். நான் செல்ஃப் இம்பார்ட்டன்ட் எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, எந்த மாதிரி ஜாப்புக்கு போனால் ஹாப்பியாக இருப்பீங்க, எந்த மாதிரி ஒர்க்குக்கு போனால் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு அப்படின்னு எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ரியாரிட்டியை கொடுத்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஹாப்பினஸ் அந்த பீஸ்ஃபுல் இதுக்கு ரெண்டுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பினஸ் இந்த பீஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் உங்களோட செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எது பிடிக்கும், எது பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒர்க்கு அதுக்கான ஸ்டெப்பை இப்போ எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணி. செகண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் யுவர் ஃபினான்ஷியல் நாலேஜ். எதுக்காக உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ரொம்ப இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த மணியை பற்றின பேசிக் நாலேஜ் கூட நமக்கு இல்லைன்னா 1ஆம் தேதி வர சம்பளம் 3ஆம் தேதி நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதனால தான் மணியை பற்றின பேசிக் நாலேஜாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது மணி எப்படி ஒர்க் ஆகுது, மணி எப்படி பில்ட் பண்ணுறது, மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பேசிக் நாலேஜாக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் ஓரளவுக்காக சர்வேல் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, மணி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ண முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் சாப்பிட முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போது எங்கே அதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோன்னாலும் அங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு போகிறோன்னாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறோன்னாலும் சரி, இதனால மணி ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள காலகட்டத்தில் இன்க்ளூட் மணி இருந்தால் பீப்புளை கூட உங்களால் வாங்க முடியும். நம்ம கிட்டத்தட்ட 3 மந்த்தாகவே நான் அந்த மணியை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இல்லை ஒரு 50% எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 3 மந்த்தாகவே நான் மணியை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் லேர்ன் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் அதுக்காக எனக்கு ஒன்றே தான் பண்ணணும். முன்னாடி ஒன்று வருதுல, அதை அப்படி தட்டி விடுங்க. இப்போ எல்லாருமே முன்னாடி வந்து அதை தட்டி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேணால் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மணி எப்படி பில்ட் பண்ணுறது, மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாம் மற்றவங்களுக்கு ஒரு வேலையை ப்ரொவைட் பண்ணுற மூலமாகவும் மற்றவங்க நமக்கு ஒரு வேலையை ப்ரொவைட் பண்ணுற மூலமாக தான் மணி ஒர்க் ஆகுது. எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியலை. ஏதோ ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறீங்க, அந்த ட்ரெஸ் ஷாப்பில் போயிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அதாவது இந்த சேல்ஸ் அதில் டிஷர்ட் விற்கிறதுக்குன்னு ஒரு சேல்ஸ்மேன் இருப்பார்ல, அந்த சேல்ஸ்மேன்ட்ட போய் நீங்கள் இந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு அவருக்கு மணி கொடுத்துட்டு வருவீங்க. இதில் என்ன நடக்கும்னா, இந்த சேல்ஸ்மேன் உங்கள்கிட்ட வந்து இந்த டிஷர்ட் அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறனாலையும் அந்த மணின்ற வேல்யூ வந்து இந்த சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, அதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மணி வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கூட ஏதோ ஒரு ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடி ஜாப்பில் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நீங்கள் முடிச்சு கொடுக்குறதுனால மாதம் மந்த்லி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ன்ற வேலையை வந்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறனால அந்த மணின்ற வேலையை வந்து மாதம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் மணி ஹோல் வேலையும் ஒர்க் ஆகுது. ஸோ மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி மணியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான உங்களோட நாலேஜை கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்கில் ரிலேஷன்ஷிப்னா, ரிலேஷன்ஷிப்னு எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், க்ரஷ் எல்லாமே ஒரு வகையான ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி கரெக்டான வேலை கொண்டு போகிறது அப்படின்னு எந்த ஒரு நாலேஜும் நமக்கு இல்லைன்னா அந்த நாலேஜ் இப்போயே நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களோட டீம் லீடரோ உங்களோட டீம்மெண்ட்டோ உங்களோட ஆப்போசிட் ஜெண்டராக இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, எப்படி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு இல்லைன்னா அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவு பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற உங்களோட நாலேஜை கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஸ்கில்லே நான் சொன்ன ஸ்கில்லே இந்த பீப்புளை ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமானது. முடிஞ்ச அளவு பீப்புளை ஹேண்டில் பண்ணுற ஸ்கில்லை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ட்டை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்ப்பேன். அதுக்குன்னு கல்விகளே ஊற்றிடாதீங்க. ஸோ பி கிளைம், ஸ்டே ஹாப்பி, see you for another video. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.